மீளாது கூடாதுன்னு சொல்லி தாயிரத்துல் அவுகாஃபுல் வஷ்யூனில் இஸ்லாமியா துபை இதாரத்துல் அவுகாஃபி வல் புயூன் ஹல் நஹ்தஃபிலு மார்க்க தீர்ப்பு மீளாதை கொண்டாடலாமா கூடாதான்னு தேவபந்து தப்லீகி ஜமாத்தின் தலைவர் சொல்லுகின்றார். நாங்கள் எல்லாம் சுன்னத் ஜமாத்து தான், ஆனால் மீலாது கொண்டாடுவது சுன்னத் ஜமாத்து இல்லை என்று சொல்லி வாதாடுகின்றார். எங்கள் கொள்கை இல்லை என்று சொல்லுகின்றார். துபாய் இங்கிருந்து போயிட்டு வந்தவர்கள் நேற்று கலிமா சொல்லி தேன் தொட்டு சலவாத் ஓதி பேர் வைத்த நம்பிள்ளைகள் அங்கு போய் தொப்பியை கட்டிவிட்டு அங்கெல்லாம் மீலாது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மீலாதுக்காக ஃபத்வா ஒரு பெருசு கொடுத்திருக்கு. யார் கொடுத்திருக்கா? அவுகாஃபி ஷுயூன் துபாயுடைய மினிஸ்ட்ரியிலிருந்து. எப்படி எழுதுறாங்க தெரியுமா? நீங்கள் நாங்கள் அப்படி மீலாத் கொண்டாடல. அரபுல சொல்றாங்க மீலாது இல்லைன்னு எடுத்துட்டு போங்க, கிராஸ் முடிச்சுங்க, யார் வேணாலும் எடுத்துக்கொண்டு போய் தூக்கணும். என்ன நாம் கொண்டாடலாமா? அரபு இங்க உலமாக்கள் பேசியவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க பேசியவங்க நிறைய இருக்கும் போது நீங்க கேட்டுக்கங்க, இதோட ஜிராக்ஸ் எடுத்து வச்சு போய் கேளுங்க. ஹல் நஹ்தஃபிலு நாம் கொண்டாடலாமா? நாம் நஹ்தஃபிலு ஆம் கொண்டாடுவோம், கொண்டாட வேண்டும். ஃபீ குல்லி சனத்தின் ஒவ்வொரு ஆண்டும் மீலாது கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்றார். சரியான விவாதத்தில் இருந்தாலும் கொண்டாடாதீங்க, அதை சொன்னா கொள்கையா? அடுத்தது சொல்லுகின்றார், சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி 12வது நாள் ரபியுல் அவ்வல்ல யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீலாது கொண்டாடித்தா போதுமா ரசூலுல்லாஹ் நினைச்சு அப்படின்னு கேட்டா இல்லை 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 அத்தோட நிக்காத, மேல சொல்லுகின்றார் வஃபி குல்லி ஷஹரின் ஒவ்வொரு மாதமும் ரசூலின் மீலாதை கொண்டாடுகள் என்று சொல்லுகின்றார். ஃபத்வா கொடுப்பவர்களே, ஒவ்வொரு மாதமும் ரசூலின் 12ஆம் நாளிலே நாங்கள் மீலாது கொண்டாடுகின்றோம், சரியாக போய் தூங்கிடலாம் மாத்திரம் இல்லை. மேலே சொல்லுகிறேன் ஒவ்வொரு வாரமும் மீலாதை கொண்டாடுங்கள், ரசூலை போற்றுங்கள், ரசூலை மேன்மைப்படுத்துங்கள், ரசூலை சல்விப்படுத்துங்கள், ரசூலின் முஹப்பத்தை நெஞ்சத்தில் நிவர்த்திக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, இவர் சொல்லுகின்றார். தேவபந்து தப்லீகி ஜமாத்தின் கொள்கைகளிலே மீலாது கொண்டாடக்கூடாது, நாஜாயி சையாக இருந்தாலும் லைஃபான ரிபாராத்துகள் இல்லை என்றாலும் கொண்டாடாது. ஆனால் இவர் சொல்லுகின்றார் வாரா மாதம் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடுகின்ற என்று சொல்லுகின்றார். நான் சொல்ல படிச்சு பாருங்க, வாங்க அரபியில தெரிஞ்சவங்க இருக்காங்க, எப்ப வேணா வந்து படிச்சு பாருங்க. சரி, வாரத்துல திங்கட்கிழமை பெருமானார் பிறந்தார்கள், அந்த தினத்திலே நாங்கள் கொண்டாடி கொள்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு கேட்டா இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மணிக்கும் ரசூலை இனித்துக் கொண்டிருங்கள். உங்கள் ரசூலின் முஹப்பத் எப்பொழுது இருக்கின்றதோ உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய ரசூலின் முஹப்பத் நெஞ்சில் இருக்கின்றதோ உங்களுடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய ரசூலின் முஹப்பத்தின் சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஜகாத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய முஹப்பத்து சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஹஜ்ஜுகள் நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு வாரமும் கொண்டாடிட்டு இருந்து விடலாமா? ஒவ்வொரு மாதமும் கொண்டாடிட்டு இருந்து விடலாமா? ஒவ்வொரு மணி நேரமும் கொண்டாடிட்டு இருந்து விடலாமா என்று கேட்டபோது எங்களை பார்த்து கேட்பவர்களே, நீ ரசூலை அல்லாஹ்வை விட மேலெடுத்து விட்டீர்கள் என்று கேட்ப தப்லீக்வாதிகளே, ஜன்னதாத்வாதிகளே, யாராக இருந்தாலும் இந்த ஃபத்வாவுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் ரசூலை மீலாதை கொண்டாடி கொண்டிருங்கள். ரீன் சுத்தவில்லை, பொய் சுத்தவில்லை, சொத்தையாக பேசவில்லை. இங்கோ இருக்கின்றது. We are not care of platform. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் ஜினாக்ஸாக, காப்பிகளாக, ஒரிஜினல்களாக எப்படி கேட்கின்றீர்களோ இப்பொழுது சொல்லுங்கள். அப்போ நஜாத்வாதி அவங்க சுன்னத் ஜமாத் இல்லை என்பது ப்ரூஃப் ஆகி போய்விட்டது. இவர்கள் சுன்னத் ஜமாத். அப்போ 20 ரக்காத் தொழுகிறதுனாலையும் இமாம்கள்ல ஒருவரை பின்பற்றதுனாலையும் இந்த விரல ஆட்டாம இருக்கிறதுனாலையும் சுன்னத் ஜமாத்தா, ஜியாரத்துக்கு போறதுனாலும் சுன்னத் ஜமாத்தா? துப்பை உலமாக்கள் தந்திருக்கின்றால் சரி, இது என்னவோ எங்கேயோ எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. அதே துபாய் அவுகாஃபிலிருந்து கிதாப் வருது, அத்யா ஜுயா என்றால் ஒளி. அந்த ஒளி என்ற மாத பத்திரிகை வெளிவருகின்றது. அந்த பத்திரிகை யாருடைய பத்திரிகை? கவர்மெண்ட் அரசாங்கம் மூலியமாக வெளிவரக்கூடிய பத்திரிகை, இல்லை அங்க பிரைவேட்டாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி. இந்த பாருங்க இருக்குது, அது சிறப்பு மலர் வைத்திருக்கிறது. மௌலூதுன் நூர், பெருமானாரின் மௌலூதுன் நூர்,
மீலாது நூர் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதிலே ஜவாதுல் இஹ்திஃபாலு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாதை கொண்டாடுவது கூடுமானதாகவும் இஸ்தின்பாது ஸஹீஹா, உண்மையான சஹீஹான சரியான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆதாரங்களை கொண்டு ரசூலின் மீலாதை சஹீஹா வைஷாராத்துல் வாரியா விளக்கமாக இருக்கக்கூடியதை வைத்து மீலாது கொண்டாடுங்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கட்டுரைகளை ஆலிம்கள், அங்குள்ள மார்க்க மேதைகள், உலமாக்கள் துபாயிலிருந்து, ஜோர்டானிலிருந்து, மார்க்கத்திலிருந்து, எங்கெங்கிருந்தெல்லாம், மிஸ்ரிலிருந்து, ஈஜிப்திலிருந்து மார்க்க உலமாக்கள் சங்கையாக ஃபத்வா வழங்கியிருக்கிறாங்கன்னா மிஸ்ர் என்ன சிலோன்லையா இருக்கு? ஜோர்டான் என்ன ஜப்பான்லையா இருக்கு? இப்ப சொல்லு. இவர் சொல்லுகின்றார் ரஷீத் அகமது கங்கோஹி, தப்லீக் ஜமாத்தின் மூலர்களாக விளங்கக்கூடிய முஸ்லிம் குரல் ஆசிரியர் வாயிலாக சொல்லப்பட்ட தேவபந்தின் 3வது இமாம் 4வது இமாம் எந்த ஒரு இமாம், அவர் சொல்லுகின்றார் செய்யான ரிவாயத்து வேண்டான்னு. ஆனா இவங்க எல்லாம் அடிச்சு சொல்றாங்க ஈதே தாஹா. இந்த பாருங்க தலைப்பு பாருங்க, பெருநாள். இது என்னங்க பெருநாள்? தாஹான்னா யாருங்க? நான் சொல்லல, நீங்க கண்ணால கைகொண்டு பாருங்கள். இது சுன்னத் ஜமாத்தா? யாரோ எவரோ எங்கோ பணம் வருகின்றது என்று வாங்கி எள்ளி கிதாபுகள் மேல் கிதாபா போட்டு ஃப்ரீயா கொடுத்து கேபிள் டிவிலையும் இன்டர்நெட்லையும் நாங்கள் தான் இது விரலை ஆட்ட இன்னைக்கு கிடைக்கல ஆதாரம் நாளைக்கு கிடைச்சிடும், இந்த தலைவர் தொட்டு போட மாட்டார், இவர் போடுவார், அவங்க தான் வாபின்னு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் ஓப்பனாக வருகின்றார்கள். முனாஃபிக்தனம் இல்லை. நல்லாக நீங்கள் அப்ப நாளைக்கு போய் யாரும் சொல்லப்படுறாங்க, அவங்க தான் பாராட்டிட்டு போயிட்டார் இவர் வந்து பாராட்டு பத்திரம் வழங்க வரவில்லை, அவர்கள் தேவைன்னு சொல்ல வர. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக கடைசியா இது பாருங்க, அதெல்லாம் அரபில காத்தி ஆலிசா என்ன குழம்பு பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டு போறாங்க. இந்த நெய்னார் பள்ளியோட நிர்வாகத்தை முகப்பள்ளியை அவங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுக்குமார எங்க அதுக்குமார எல்லாம் பிடிச்சிட போறாங்க. இந்த பாருங்க தினமணி பத்திரிகையில தினமணி 17/6/2002 சனிக்கிழமை அழகு குத்திக் கொள்ளும் அரபி சிறுவன் தலைப்பு. அதுக்கு கீழே என்ன தருக்கு? மீலாது நபியை ஒட்டி. மீலாது நபியில என்னென்ன செய்யணும்? மீலாது நபியை ஒட்டி அம்மான் மசூதியில் கேட்கிறாங்க, பள்ளி வாசல்ல மௌலூதிய அல்லாஹ்வுடைய zikr தானே நடக்கணும், அங்கெல்லாம் அப்படிதான் செய்யறாங்க, நீங்களா வச்சுக்கிட்டீங்க. நபி வரலன்னா பள்ளிவாசல் எங்கங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததால் காபா சுத்தமானதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு ரக்காத் தொழ வேண்டும் என்று. யாராச்சும் ஒருத்தங்க, யா அல்லாஹ் உனக்கு என் மேல ரொம்ப இஷ்கா இருக்கு, நான் ரொம்ப தொழவாதி ஆசைப்படுறேன், ஒரு ரக்காத்ல ஒரு ருக்கு என்னத்துக்கு, நான் ஒரு 1000 ருக்கு ஒன்னிது முகப்பாக தொழ ஆசைப்படுகின்றேன். ஒரு ரக்காத்ல 2 சிஜ்தா எதுக்கு? ஒரு எனக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஆகவே யா அல்லாஹ் நான் வந்து ஒவ்வொரு ரக்காத்துக்கும் 300 சந்தானி செஞ்சு 600 செய்யறேன், இல்ல 500 1000 செய்யறேன் அப்படின்னு யாராச்சும் சட்டம் பேசி அல்லாஹ்ட்ட வேண்டுனாங்கன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய ரசூல், என்னுடைய ஹபீப், என்னுடைய மஹபூப் தொழுத ஒரு ருக்கு தான் எனக்கு வேணும், நீ லட்சம் தொழுத தேவை இல்லை. என்னுடைய ஹபீபும் மஹபூப் ஆகிய எனக்கு வேண்டியவர் 2 சஜ்தா தான் செய்வார், அந்த சஜ்தா தான் எனக்கு வேணும். மா ஆதாகுமுர் ரசூல் ஃபகுதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் எதை கொடுக்கின்றார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டு அவர்கள் தடுத்து விடுகின்றார்களோ அதை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அதை விடுத்து எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப பிரிய இருக்குன்னு சொல்லி 5 ருக்குவோ 10 சஜ்தாவோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மை சஜ்த சர்ப ஹுவா கபி. அல்லாமா இக்பால் சொல்லுகின்றார்கள், தஸமீ से आने लगी निदा तेरा दिल तो है सनमाशना तुझे क्या मिलेगा नमाज में. நான் எப்படி எல்லாம் சஜ்தாவிற்காக என் நெற்றியை தரையில் வைத்தேனோ சொல்லுகின்றார்கள், தரை கத்தியது, பூமி சத்தம் போட்டு சொன்னது, ஏய் तेरा दिल तो है सनमाशना. எப்போ ஹஜ்ரத் முடிப்பாரு சுபான் ரப்பி நஜீம் வரியா? ஏன் இன்னும் வரல, ஆபீசர் சொல்லிட்டு வந்து